தமிழ்நாட்டுடைய செய்தி ஊடகங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். 27ஆம் தேதி கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தொடர்ச்சியாக அதை பற்றி தான் செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே வெளியில் வருது. அதெல்லாம் என்னென்னா, அங்கே கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, விஜய் வர்றதையோ இல்லை அங்கே நடக்கிற சம்பவங்களையோ, அதையெல்லாம் மீடியா தொடர்ச்சியாக வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு எடுத்திருக்கிற அந்த முடிவு, விஜய் தான் தப்பு பண்ணார், அரசு எல்லா இடத்துலையும் கிளியராக பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மீடியா ஓவர் டைம் வேலை பார்க்குறாங்க. நேற்று நீதிமன்றம் விஜயை பார்த்து அவருடைய கட்சியினரை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இதில் என்ன சார் தப்பு, மீடியா அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே மீடியா தான் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் விஜய்க்கு கொடுத்த கவரேஜை யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட கவரேஜை விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். விஜய் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து லைவ் போடுறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவருக்காவது இங்கே அந்த மாதிரி லைவ் போடப்பட்டிருக்கா? அதுவும் லைவ்னா சாதாரண லைவ் இல்லை. விஜய் கட்சியுடைய அந்த கொள்கை பிரச்சார பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலோடு தான் அந்த காட்சியே ஓடுது. விஜய் காரில் போகிறது, அந்த ரசிகர்கள் வர்றது, அவங்க பின்னாடியே இவங்க போகிறது, அவர் இங்கிருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸு, அவர் மண்டபத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸு, அங்கே போய் பேச போகிறாரு அப்படிங்கிறதுக்கு பிரேக்கிங் நியூஸு, எல்லாமே லைவ். விஜய் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வர அன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த சம்பவமே நடக்காத மாதிரி இதை மட்டுமே கவரேஜ் கொடுத்துட்டு இருந்தது தான் இந்த மீடியா. ஆனால் அதே மீடியா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அப்படியே யூட்டர்ன் போட்டு ஒட்டுமொத்தத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு குற்றம் சொல்கிறாங்க. இந்த டபுள் ஸ்டாண்டர்டு, இந்த பச்சோந்தித்தனம் இருக்கு இல்லையா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மாநாடு நடத்துகிற போதும் சரி, பரந்தூருக்கு போன போதும் சரி, அல்லது கட்சியினரை சந்திப்பதற்காக வீட்டிலேருந்து கிளம்பி பனையூர் போன போதும் சரி, இதெல்லாமே கூட லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு இவ்வளோ கவரேஜ் கொடுக்குறீங்க? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அதிமுக தமிழகத்தை 32 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய ஒரு தலைவர் இன்றைக்கி சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அதை முழுசாக லைவ் போடுறீங்களா நீங்கள்? ஏன் விஜய்க்கு மட்டும் அந்த முக்கியத்துவம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி தமிழக மீடியா முழுக்க முழுக்க திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறது. திமுக எந்த செய்திகளை சொல்ல வேண்டுமோ அந்த செய்திகளைத்தான் மீடியா சொல்கிறது. எதை பற்றி விவாதிக்க வேண்டும், யார் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி திமுக அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இதை நான் சொல்லலை, மூத்த பத்திரிகையாளர் மணியே சொல்கிறார். வாட்ஸ்அப் குரூப் வச்சு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு அவரே சொல்கிறார். அப்போ அது ஓரளவுக்கு உண்மைதான். தமிழக மீடியாக்கள் இன்றைக்கி விவாத நிகழ்ச்சிகள் நடத்துகிறத பார்த்தீங்க அப்படின்னா காரி துப்பணும்னு போல தோணும். அந்தளவுக்கு மோசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஜய் வெளியில் வந்ததுக்கப்புறமா சனிக்கிழமையானால் அவர் வெளியில் வந்துட்டு இருந்தார். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்களும் விஜயை பற்றின செய்திகள். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களும் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி குழப்பங்கள். இப்படித்தான் விவாதமே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி விவாதம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்லி டிவிகே, ஒன்லி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. சரி, 27ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசவே இல்லையே, ஏன் என்னாச்சு? அப்படியே அமுங்கி போச்சு. நீங்கள் போய் தினகரன்கிட்ட பேட்டி கேட்கல, ஓபிஎஸ்கிட்ட பேட்டி கேட்கல, அதிமுக காரங்கிட்ட பேட்டி கேட்கல, பிஜேபி காரங்க கிட்ட அதிமுக கூட்டணியை பற்றி பேசலை, இந்த கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு போய் கேள்வி கேட்கல, அப்படியே அமுங்கி போச்சே. என்ன காரணம் இப்போ தெரியுதா? அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் அப்படின்னு செய்தி வந்ததெல்லாம் யாரால் வந்தது, எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எப்படி திட்டமிட்டு இவங்க அதை செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ புரியுதா? ஆதாரமே நம்மளுக்கு தெரியுதா? இவங்களா போய் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது. போய் தினகரன்ட்ட மை கட்டிட்டுனா அவர் ஒன்று சொல்லுவார், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதிமுக காரங்கிட்ட பேசுறது, அதிமுக காரங்க சொல்கிறது அப்படியே கொண்டு போய் பாஜக காரங்கிட்ட பேசுறது, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கறது. இதையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஏன் ஒரு வாரமாக அதை பண்ணலை? போன சனிக்கிழமை கரெக்டாக விஜய் கரூர் பிரச்சாரத்துக்கு போனார். அன்றைக்கி தான் இது நடந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை பற்றி ஒரு செய்தி கிடையாது, ஒரு டிபேட் கிடையாது. போன வாரம் இருந்த பிரச்சனை இந்த வாரம் இல்லாமல் போயிடுச்சா?
அப்போ எப்படி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? அப்போ இது எதற்காக பண்ணப்பட்டது? திமுக சொல்லித்தான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அப்போ திமுக சொல்லித்தான் விஜய்க்கும் இந்த மீடியா கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜயுடைய வளர்ச்சி திமுகவுக்குத்தான் உதவும் அப்படிங்கிறது இதுலேயே கிளியராக புரியும். விஜய் தனியாக நின்னாரு அப்படின்னா திமுகவுடைய வெற்றி உறுதி. சரிங்க, இப்போ ஏங்க வந்து விஜய்க்கு எதிராக திரும்பணும்னா விஜயுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஓவராக இருக்குது. அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள், மக்களுடைய மனநிலை, திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள், இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு லேசாக ஒரு பயம் வந்திருக்கு. நம்ம நினச்சதை விட அதிகமாக விஜய் வளர்கிறாரு அப்படிங்கிற பயம். அதனால் இந்த பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரும் அப்படியே யூட்டர்ன் போட்டு இன்றைக்கி விஜயை போட்டு அடி சாத்துறாங்க. விஜய் கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிழிகிடின்னு கிழிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் எப்படி திமுகவுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுது அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க நினச்சா யாருக்கு வேணாலும் கவரேஜ் கொடுக்கலாம். இவங்க நினச்சா எந்த டாப்பிக்கை வேணாலும் உருவாக்கலாம். ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து விவாதம் நடத்தி அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து உண்மையிலேயே தமிழகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, திமுக ஆட்சியுடைய அவலங்கள், அலங்கோலங்கள், அராஜகங்கள், அத்துமீறல்கள் எதையும் வந்து மக்கள்கிட்ட காட்டாமல் மறைக்கிற வேலையை தான் இந்த மீடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பச்சை துரோகம்! இல்லை, விவாத நிகழ்ச்சியில் தாவேகாவுக்கு இடம் கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. அந்த கட்சிக்கு வந்து அந்த விவாத நிகழ்ச்சியில் அவங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே இடம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிட்டு இன்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, 8% மேல் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியை ஏன் கூப்பிட்டு இவங்க விவாதம் பண்ணுறதில்ல? ஏன் வந்து தாவேகாவுக்கு இடம் கொடுக்குறாங்க? இந்த கேள்விகள் வந்ததுக்கு அப்புறமா தாவேகா இருக்கக்கூடிய அந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. எதுக்குன்னு சொல்லுங்கள்? ஏன்னா தாவேகாவை கவுண்டர் பண்ணுறது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா சீமான் வந்து விஜயை கண்ணாபின்னா திட்டிகிட்டு இருக்காரு, கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு, விஜயுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறார். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். விஜய் வந்து திமுகவை திட்டுறார், பாஜகவை திட்டுறார், இவங்க தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறார். அவங்கள கவுண்டர் பண்ணுறது திமுகவும் பாஜகவும் தானே பண்ணணும். அதானே நியாயம். ஏன்னா திமுக மேலேயும் பாஜக மேலேயும் தான் அவர் விமர்சனம் வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விஜயையும் சீமானையும் மோத விடுறது. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள். நிறைய விவாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து தாவேகா கட்சிக்காரங்க வந்து விவாதத்துக்கு வராங்க அப்படிங்கிற போது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூப்பிட்றீங்களே, ஏன் இதுக்கு முன்னாடி கூப்பிடல? இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தினசரி விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தினசரி வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றியும் தேசிய பிரச்சனைகளை பற்றியும் தான் நம்ம பேசுகிறோம். இந்த 4 கட்சிகள் தான் இன்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கட்சிகள். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, பாஜக வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல இருக்காங்க. இப்படி இருந்தால் அந்த விவாதத்தில் வந்து திமுகவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன்னா திமுகவை எதிர்த்து இந்த 3 கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்பாங்க. அப்போது திமுகவுக்கு எதிர்குரல் அதிகமாகிடும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சியை கழட்டி விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இல்லை விசிகா, இல்லை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஆதரவாளர், இவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாஜக, அதிமுக 2 பேரையும் சேர்த்து உட்கார விட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தான் வரணும். பாஜகவுக்கு எதிரான ஒரு விவாதம்னா அவங்க ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு நபரும் இதே மாதிரி பத்திரிகையாளர், நடுநிலையாளர், கல்வியாளர், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் அவங்களும் திமுக ஆதரவாளராக இருப்பாங்க. நெறியாளர் கேட்கவே வேண்டாம், அவரும் திமுக ஆதரவாளர். அப்போது அதிமுக தனியாக மாட்டினாலும் 4:1, பாஜக தனியாக மாட்டினாலும் 4:1. இப்படித்தான் இவங்க விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா வந்த உடனே அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறவங்க தான் விஜய்க்கு வந்து மீடியா கவரேஜ், சூப்பரான மீடியா கவரேஜ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நினச்சிக்கோங்க. அப்படின்னா இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது? இன்றைக்கி அவங்களே அப்படியே யூட்டர்ன் போட்டு விஜயை வந்து கண்ணா பின்னான்னு பேசுறது, அவரை வச்சு வந்து விவாதங்கள் நடத்துறது, அவரை திட்டுறது, அவருடைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறது. எந்த அளவுக்கு தமிழக மீடியா மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரூர் சம்பவத்துக்கு வந்து மீடியாவுக்கு பொறுப்பு இல்லையா?
அங்கிருந்த மீடியா அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அங்கிருந்த கூட்டத்தை பற்றியும் அங்கிருந்த குழந்தைகளை பற்றியும் அங்கே இருக்கிறவங்களோட பாதுகாப்பை பற்றியும் மீடியாவில் யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க? யாரும் பேசலை. விஜய் வருகிறார், இவ்வளவு கூட்டம் இருக்குது, அவர் இதை பற்றி பேசினார், அதை பற்றி பேச போகிறாரு, அவருடைய இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா, அவர் எவ்வளவு சதவீதம் வாங்குவார், இதன் மூலமாக திமுகவுக்கு பாதிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பா, சீமான் கட்சி என்ன ஆகும், இத்தனையும் டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல லைவ்ல. அன்னைக்கு லைவ் போட்ட ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க, அங்கே வந்து நிலைமை சரியில்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? அப்புறம் என்ன மீடியா நீங்கள்லாம்? கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு இங்கே மீடியாவுக்கும் பொறுப்பு இருக்குது, நீங்களும் ஒரு காரணம். ஆனால் அதையெல்லாம் மொத்தமாக கை கழுவிட்டு இன்றைக்கி வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு நடிக்கிறாங்க. மீடியாவை ஒட்டுமொத்தமாக திமுக வந்து குத்தகைக்கு எடுத்துட்டாங்க, கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. என்ன செய்யணும், நம்ம எந்த செய்தியை பார்க்கணும், எந்த செய்தியை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னொரு முறை தொடர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாது. நன்றி.